பிரகாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் வி ராம் பிரகாஷ் எம்சிஏ. சித்திரையிலும் ஒரு தீபாவளி. ஆம், அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள். திருவிழா நடக்கும் 10 நாட்களும் ஊரே திமிலோகப்படும். மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வருவார்கள். சுமார் 10 முதல் 15 லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன் அவர் குடிகொண்டிருக்கும் அழகுமலையின் சிறப்பையும் சொல்லியாக வேண்டும். மதுரைக்கு வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அழகர்மலை கம்பீரமாக காட்சி தருகிறது. எங்கும் இல்லாத சிறப்பாக மதுரையில் கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளி இருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு, வில், சக்கரம், வாள், கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார். அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது. பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள். மூலவருக்கு அடுத்தபடியாக அதி முக்கியமானவர் சோலை மலைக்கரசராக விளங்கும் உற்சவர்தான். அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்திலானவர் சோலை மலைக்கரசர். அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கிறார்கள். உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் 2 இடங்களில்தான் இருக்கின்றது. ஒன்று அழகர் கோவில், இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோவில். அழகர் ஆற்றில் ஏன் இறங்குகிறார் என்று பார்ப்போமா? சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி அவ்வழியாக வருகிறார். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டுகமாக போவாய் என்ற சாபமிட்டார். மண்டுகம் என்றால் தவளை என்ற அர்த்தம். இதற்கு சாப விமோசனம் என்ன என்று கேட்டதற்கு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் துர்வாசர். அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன. சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கிவிடுகிறது. முதல் 2 நாட்கள் கோவிலில் இருப்பார் அழகர். 3ஆம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார். ஆரம்ப காலத்தில் கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார். அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து, அதாவது ஆற்றில் இறங்குவதற்காக அலங்காரம் செய்வார்கள். அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்காநல்லூராக மாறிப்போனதாக சொல்கிறார்கள். அலங்காநல்லூரிலிருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார். இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூர் ஆகினது. இப்போது அந்த ஊரை வண்டியூர் அப்படிங்கிற அழைக்கிறோம். இப்போது இந்த நிகழ்வு வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குறதா சொல்கிறோம். ஆனால் ஆரம்ப காலங்களில் சோழவந்தானுக்கு பக்கத்தில் உள்ள தேனூர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த அழகர் இறங்குறதா சொல்லப்படுது. மீனாட்சி திருமணத்திற்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதே போல் கள்ளழகர் இறங்குவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த மக்கள் அங்கங்கே தனித்தனியாக குறைவாக இருந்தார்கள். இதை ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமலை நாயக்கர் மன்னராக இருந்தபொழுது அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணார், இந்த 2ஐயும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல வச்சோன்னா மக்கள் பெருவாரியாக கொண்டாடுவதற்கும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார்,
சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் மதுரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அழகர் இறங்கக்கூடிய பகுதியில் 2 நிகழ்வையும் ஒன்றா வச்சிடலாம், ஒரே டயத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றினார். இங்கே அதற்கு தேவையான மண்டபங்கள் கட்டி கொடுத்தார். அன்னைக்கு இருந்து தேனூரில் இறங்க வேண்டிய கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்குகிறார். ஸோ இதற்கு முக்கிய காரணம் திருமலை நாயக்கர் மன்னர். இதனால் சுமார் 10-15 லட்சம் மக்கள் ஒரு இடத்துல திரள்றதுனால மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுவதன் மூலமாக அங்கே பொருளாதார ரீதியாக அனைவரும் பயன்பெறக்கூடிய ஒரு நிகழ்வும் ஏற்படுது. அழகர் மலையிலிருந்து தங்கப்பல்லக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் ஆசி வழங்கிவிட்டு வந்து கொண்டிருப்பார். அந்த மண்டபப்படிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அழகர் மலைக்கு பணம் கட்டுவாங்க. ஆனால் அழகர் மலையிலிருந்து ஒரு மண்டபப்படிக்கு பணம் கட்டுறாங்கன்னா அது தேனூருக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த மக்கள் அங்கே கொண்டாடுறத விட்டு கொடுத்து மதுரையில் நடத்துறதுக்கு பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு மரியாதை தரணும் அப்படிங்கிறதுக்காக அழகர் கோயிலிருந்து தேனூருக்கு மண்டபப்படி கட்டுறாங்க. 4ஆம் நாள் இரவு தல்லாகுளம் பெரிய பெருமாள் கோவிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம். இதில் கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை, ஊதா என பல வண்ணங்களில் புடவைகள், பட்டு புடவைகள் இருக்கும். கோவிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கையை விட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ணப்புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது, நாட்டிலும் அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும். வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தின் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும். இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்கப் போகும் அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகிறார் என்று பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள்.